கவர்மெண்ட் ஜாப் ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கொஷின் இருக்கும். என்னென்னா, ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கவர்மெண்ட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான். நான் சொல்லுவேன், கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். ஆனால் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்னா என்னங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். நம்ம மெஜாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸு 10th 12th பப்ளிக் எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தான் கிராக் பண்ணியிருப்போம். 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே என்ன பண்ணுறாங்க, கிராக் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இல்லையா? இப்போது ஒரு வருஷத்தோட மார்ச்சில் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா, அதுக்கு முந்தின வருஷத்தோட ஜூன் அதுக்கு முன்னாடியிலேருந்து என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. முதல்ல சிலபஸை கவர் பண்ணுறாங்க, தென் நிறைய ஸ்லிப் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, ஹாஃப் இயர்லி ரிவிஷனு, குவார்டர்லி ரிவிஷன், இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க. அவங்களோட எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறாங்க, மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அகெயின் அவங்க ரிப்பீட்டடாக டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் அவங்களால பப்ளிக் எக்ஸாமை கிராக் பண்ண முடியுது இல்லையா? அதே தான் கவர்மெண்ட் ஜாபுக்கும். நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 months ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுறது இல்லை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். உங்களுக்கு நீங்கள் எந்த கவர்மெண்ட் ஜாப் எடுத்துக்கிட்டாலும், அது டிஎன்பிஎஸ்சியோ, பேங்க்கோ, எஸ்எஸ்சியோ, ரயில்வேவோ, எவ்ரி இயர் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு தான் இருக்குது. சம் வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இல்லையா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு மினிமம் 8 months டைம் எடுக்கும் ஒரு எக்ஸாமை நம்ம ஈஸியாக கிராக் பண்ணுறது. நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே சொல்லலை, ஒரு ஆவரேஜாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் 8 months நமக்கு டைம் எடுக்கும். அப்போது 8 monthsக்கு முன்னாடியே என்ன பண்ணணும், நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு சிலபஸை கவர் பண்ணணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும், டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட்டு, இதெல்லாம் எழுதி பார்த்து அனலைஸ் பண்ணி நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் கன்டினியூ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய ஃபஸ்ட் அட்டெம்ப்டை கண்டிப்பாக நீங்களும் கிராக் பண்ணலாம்.